சொந்தம் எது சொந்தம் அகிலா எங்க? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவளுக்கும் வலி வந்துருச்சு. அவளே பிரசவ வார்டு கூட்டு போயிட்டாங்க. யார் முதல்ல பிள்ளைய பெத்துக்கிறதுன்னு 2 பேரும் போட்டி போடுறாங்க போல நான் இருக்கு. டாக்டர் கிட்ட கேட்டேன். வித்யாவுக்கு வலி வந்த விஷயத்த அகிலா கிட்ட சொல்லிருப்பீங்க. அந்த பயத்துல தான் அகிலாவுக்கும் பிரசவ வலி வந்திருக்குன்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. நர்ஸ், எஸ், என் பொண்ணு வித்யாவுடைய நிலவரம் எப்படி இருக்கு? கேட்டு வந்து சொல்றேம்மா. வித்யாவோட யார் வந்திருக்கீங்க? நாங்க தான் வந்திருக்கோம். நான் வித்யாவுடைய அம்மா. உங்க பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வித்யா நல்லா இருக்காளா? மயக்கம் தெளிய டைம் ஆகுமா? சம்பந்தி அம்மா, எனக்கு பேரும் பிறந்துட்டான். எப்படியோ கடவுளோட அருளால வித்யாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. அகிலா கூட யாருமா வந்தது? நான் தான். நீங்க யாரு? அம்மாவா? ஆமா. உங்க பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அகிலா குழந்தை எப்படி இருக்காங்க? தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்கம்மா. அகிலா கண்ணு முடிச்சிட்டாளா? இப்பதாம்மா குழந்தை பிறந்திருக்கு. இன்னும் மயக்கம் தெரியல. நர்ஸ், என்னம்மா? நாங்க குழந்தைங்களை பார்க்கணும். டாக்டர் வருவாங்கம்மா, கேட்டு சொல்றேன். அம்மா நமஸ்காரம். நன்னா இருக்கேளா? சீதா மாமி, எப்படி இருக்கீங்க? நன்னா இருக்கேம்மா. உங்க புண்ணியத்தால நீங்கெல்லாம் செஞ்ச உதவினால இந்த ஆஸ்பத்திரியில வேலை கிடைச்சது. இந்த லோகத்துல இந்த மாதிரி உதவி எல்லாம் யார் செய்வா? என் பொண்ணு வித்யாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவன் குழந்தைக்கு நீண்ட ஆயுள தரட்டும். ஆமா, அகிலாவுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா? அகிலாவுக்கும் வித்யாவுக்கும் 2 பேருக்கும் ஒரே நேரத்துல பசங்க பிறந்திருக்காங்க. அப்படியா? அம்மா, அகிலாவுக்கு எந்த குறையும் வராதும்மா. அம்மா, நான் இங்கதான் குழந்தைங்க ரூம்ல இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னை வந்து கூப்பிடுங்க. சரி. என்னம்மா, உங்களுக்கு 2 பேர குழந்தைங்க கிடைச்சிருக்காங்க, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஆனா உங்க மருமக அகிலாக்கு தான் உடம்புல ரத்தம் பத்தாது. நீங்க தானே அகிலாவோட அம்மா? ஆமா. அகிலாவுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கறதால அத உடனே ரிமூவ் பண்ணனும்னு உங்க பொண்ணு டெஸ்ட் பண்ண டாக்டர் சாந்தி கிருஷ்ணா கூட கேஷீட்ல ரிப்போர்ட் எழுதிருக்காங்க. அப்படின்னா அகிலாவுக்கு இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா? ஆமாமா, அவங்க மறுபடியும் கர்ப்பம் தரிச்சா 2 உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். அதனால அதை எடுத்துறதா நல்லது. உயிருக்கு ஆபத்துன்னா அகிலாவுடைய கர்ப்பப்பைய இப்பவே ரிமூவ் பண்ணிடலாமா டாக்டர்? இப்ப வேண்டாமா, அவங்களுக்கு அனிமிக்கா இருக்கு. ஒரு 3 மாசம் போனா அவங்க உடம்பு தேறிடும். அப்ப ஆபரேஷன் பண்ணிடலாம். இது ஒரு மைனர் ஆபரேஷன் தான். நர்ஸ், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். காலையில 11 மணிக்கு வந்தேன். ரெஸ்டே இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. காலையில வர வேண்டிய 2 டாக்டர்ஸும் வராதால எல்லா கேஸும் நானே பார்க்க வேண்டியதாயிடுச்சு. வரேங்க. வாங்க. ஆயா, கொஞ்சம் குழந்தைய பாத்துக்குங்க. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டு வந்துடுறேன். சரி, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சரி. வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படணும்? ஆயாமா, டாக்டர் போயிட்டாங்களா? இப்பதாம்மா போறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரசவம். 2 டாக்டர் வேற வரலையா? காலையில இருந்து பாவம் சுனிதா மேடமே எல்லா பிரசவத்தையும் பார்க்க வேண்டியதா போச்சு. அவங்க வெளியில போகாம நாம எப்படி வெளியில போக முடியும்? காலையில இருந்து ஒரே பசி. நான் போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன். நீ வேற போறியா? நீ வேற என்ன? இல்ல விஜய் இப்பதான் சாப்பிட்டு வரேன்னு போனா. நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு வா. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் வேணாம்மா, நீ போயிட்டு வா. குழந்தைங்களை அப்பப்போ பாத்துக்கணும். எப்போ நான் தானே குழந்தைங்களை பாத்துட்டு இருக்கேன். சம்பந்தி அம்மா, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வார்டு கொண்டாந்துருவாங்க. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன்.
அது வரைக்கும் நீங்க பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் சம்பந்தியம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி. சம்பந்தியம்மா, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டீங்களா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆ. அது என்னது பையில? தேங்காய். எதுக்கு? வித்யாவுக்கும் அகிலாவுக்கும் நல்லபடியா குழந்தை பிறந்தா ஆஸ்பத்திரி முன்னாடி இருக்கிற கோவில்ல தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? காலையில போலாமே. நல்ல காரியத்தை உடனே முடிச்சிடணும் இல்லையா? சரி, போயிட்டு வாங்க. ஆ, அப்புறம் அகிலாவையும் வித்யாவையும் பெட்ல கொண்டு வந்து போட்டுட்டாங்க. இன்னும் மயக்கம் தெரியல. நர்ஸ், சொல்லுங்கம்மா. குழந்தைங்களை எப்போ வார்டு கொண்டு வருவாங்க? தொப்புள் கொடியை கிளீன் பண்ணிட்டு குழந்தைய குளிப்பாட்டி கொண்டு வர 1/2 மணி நேரம் ஆகுமா? சரிங்க சம்பந்தியம்மா, அதுக்குள்ள நான் போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். வாங்க. சீதா மாமி, சீதா மாமி, என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா ஓடுறீங்க? சித்த இருங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் டாக்டர் கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. டாக்டர் இப்பதானே ரெஸ்ட் எடுக்க போனாங்க. அம்மா, உங்க பொண்ணு வித்யா. என் பொண்ணு வித்யாவுக்கு என்னாச்சு? அம்மா, வித்யாவோட குழந்தை இறந்து போச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? வித்யாவுடைய குழந்தை இறந்து போச்சா? ஆமாம்மா, குழந்தையோட கையை தூக்கி பார்த்தேன், கை விழுந்துருச்சு. நல்லா பாத்தீங்களா? பிறக்கும்போது நல்லா தானே பிறந்தது. தெரியலம்மா, இருங்கம்மா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. குழந்தை இறந்து போச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? நல்லா தெரியுமா. நான் எத்தனை வருஷமா பிரசவம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன அசைவு வச்சு குழந்தையோட ஜாதகத்தையே சொல்லிடுவேம்மா. சீதா மாமி, உங்களுக்காக நான் எவ்வளவோ உதவி பண்ணிருக்கேன். எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா? செய்வீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டு? உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் சொல்லுங்க. நீங்க வயசுல பெரியவங்க, சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறத செய்யறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன்? இந்த ஆஸ்பத்திரியில நான் வேலை செய்யறதுக்கு காரணமே நீங்க தானே. சொல்லுங்கம்மா, செய்யறேன். வித்யாவுக்கு ஒரு குழந்தை வேணும், அதுவும் உயிரோட இருக்கணும்.
உயிரோட இருக்கிற குழந்தைக்கு நான் எங்கம்மா போவேன்? எங்கேயும் போக வேண்டாம். அகிலாவனுடைய குழந்தை உயிரோடு இருக்குல்ல? ஐயோ, என்ன சொல்றேன்? என்ன பாவம் பண்ண சொல்றேளா? இல்ல, செய்த உதவிக்கு நன்றி கடன் பண்ண சொல்றேன். அம்மா, நீங்க உதவி செய்து நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் மறுபடியும் பாவத்தை தேடிக்கிறதா? இத பாரு, வியாக்கியானம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. வித்யாவனுடைய குழந்தை எனக்கு உயிரோட வேணும். அகிலா குழந்தை செத்து போச்சுன்னு டோக்கனை மாத்திக்கட்டு. போ போ. சிவ சிவா, இத பாருங்க சீதா மாமி, நீங்க பண்ண பாவத்தை தொலைக்க நாங்க தானே எல்லா உதவிகளையும் செய்து அனுப்பி வச்சோம். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை எங்க வீட்டுல தானே வளர போகுது. அம்மா, எனக்கு என்னமோ இது பெரிய பாவமா தோணுதுமா. உதவி செய்தவங்களுக்கு உதவாததும் சொன்ன வார்த்தையை காப்பாத்தது மட்டும் பாவம் இல்லையா? நான் சொன்னதை செய். இது காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். அம்மா, எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலையே. நீங்க சொல்றீங்களேன்னு இந்த பாவத்தை செய்யறேன். இந்த பாவத்தை செய்யறதுக்கு கூட கர்ம வேணும்னு சொல்லுவாங்க. நான் இந்த பாவத்தை செய்யறது ஏன் கர்மம்னு நினைச்சுக்கிறேன். சரி சரி, போவுல, யாராவது பாத்திர போறாங்க. போ சீக்கிரமா. பகவானே, நான் தப்பு பண்ணிட்டு தெரியாத செய்த பாவத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு உண்டு. ஆனா இது தெரிஞ்சே செய்த பாவம். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த கிழவிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நீயே கொடுத்துருப்பா. கட்டிட்டியா? டோக்கனை மாத்தி கட்டிட்டியா? அப்பாடா. டாக்டர் கிட்டயும் நர்ஸு கிட்டயும் ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, இப்ப போய் சொல்லு. போ. அம்மா, என்ன? சம்பந்திமா, என்னம்மா, என்னாச்சு சொல்லுங்க. கடவுள் நம்மள மோசம் பண்ணிட்டாரு சம்பந்தி அம்மா. என்ன சொல்றீங்க? என் மகனோட வாரிசு போயிடுச்சு.
அகிலாவுடைய குழந்தை செத்து போச்சு. சம்மதிமா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இந்த சீதா மாமி அகிலாவுடைய குழந்தைய தூக்கறதுக்காக உள்ள போயிருக்காங்க. குழந்தை உடம்புல எந்த ஜீவனும் இல்லையா? கடவுளே, இப்பதானே உள்ள கும்பிட்டுட்டு வந்தேன். நாங்க என்னப்பா பாவம் பண்ணோம்? ஏன்பா எங்களை எப்படி சோதிக்கிற? கவலைப்படாதீங்க, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, இந்த விஷயத்த அகிலா எப்படிமா தாங்கிக்க போறா? அம்மா, சீதா மாமி அவங்களே பாவம், துக்கத்தை தாக்க முடியாம வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு இங்க நான் பேசிட்டு இருக்கீங்க, போங்க. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கவலைப்படாது கௌரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எதுக்குப்பா இப்படியெல்லாம்? நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையப்பா. அகிலா எப்படிப்பா இதெல்லாம் தாங்குவா? கௌரி, என்னடா அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே கண் கலங்கினா எப்படி? கண்ணத்தோட வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். பாப்பா ப்ளீஸ். அம்மா, அகிலா நீ எப்படிமா இருக்காங்க? அவளால எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அவதான் குழந்தைய பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்காளே. அண்ணி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்களாம்மா? அழாம எப்படி இருப்பா? அவ வீட்டு ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. நான் போய் அண்ணிய பார்க்கணுமா? இல்லம்மா, டாக்டர் வந்து சொல்ற வரைக்கும் நீ ரூம் விட்டு வெளியே போக கூடாது. சரி, அப்ப நீயாவது அன்னிக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வா. நான் சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அவளுக்கு தான் குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சே, அப்புறம் எப்படி? சரிம்மா, நீ போய் அண்ணிய பார்த்துக்கோ. இந்தா, இந்த ஜூஸை சாப்பிடு, நான் போய் அண்ணிய பார்க்கறேன். என்னம்மா? மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்.